2003ல நம்ம ஊருக்கு டூரிஸ்டா வந்த ஒரு ஃபேமிலி இந்த மாதிரி இருந்த ஒரு லேண்டை இவ்வளோ அழகான ஒரு ஃபாரஸ்டா மாத்திருக்காங்க. இங்க நோ கேஸ்ட், நோ ரிலிஜியன், நோ ரேசிசம், எல்லாரும் சேர்ந்து ஒரே கம்யூனிட்டியா ஹாப்பியா பீஸ்ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு டிஃப்ரெண்டான பிளேஸை விசிட் பண்றதுக்காக தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். வீடியோக்குள்ள போலாமா? இந்த காலத்துல எப்படி நம்ம லைஃப் ஸ்டைல் போயிட்டு இருக்குது, ஒரு வேலைக்கு போறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறோம், சிட்டி லைஃப் 9 to 5 ஜாப்னு நம்ம லைஃப் பிஸியா ஓடிட்டு இருக்குல்ல. பட் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வாழ்ந்து எல்லாருக்காக வேலை செஞ்சு ஒரே கம்யூனிட்டியா அதுவும் ஃபாரஸ்ட்குள்ள வாழ்ந்தா எப்படி இருக்கும்? அதெல்லாம் நடக்காதுல்ல. ஆனா அப்படி ஒரு இடம் இருக்குங்க. இந்த பிளேஸ் எங்க இருக்கு, நாங்க இங்க எப்படி ரீச் பண்ணோம் அப்படிங்கறத நீங்க குயிக்கா பார்த்துட்டு வந்துருங்க. கைஸ் 4 மணிக்கு போகலாம் நாங்கள் பிளான் பண்ணுங்க. ஆனால் டைம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆயிடுச்சு. எங்கே போகிறோன்னு அப்படியே போக போக நான் சொல்கிறேன். ஒரு ஸ்பெஷலான பிளேஸுக்கு தான் நம்ம கிளம்பி போக போகிறோம். இந்த வாட்டி நான் மட்டும் கிடையாதுங்க, 3 பேரும் சேர்ந்து தான் போக போகிறோம். நம்ம காருக்காக பார்த்தீங்கன்னா அழகான 2 பூ எடுத்து வந்திருக்கீங்க. நம்மள வழி அனுப்பி வைக்கிறதுக்கு பார்த்தியா? குட்டியா வந்து ஒரு பிரேக் போட்டிருக்கோங்க. அழகா பார்த்தீங்கன்னா அங்கே சன்ரைஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ சன்ரைஸ் பார்த்துட்டு நமக்கு அப்படி நம்மளோட ஜேர்னி கண்டினியூ பண்ணலாம். காலையில் வந்து ஈஸியாக ரோடு வழியாக ட்ரைவ் பண்ணி போகிறது ஒரு தனி ஃபீல் தாங்க. போகிற வழியில் ஒரு அழகான சன்ரைஸ் பார்த்தோம். ஸோ பீச்சில் நிப்பாட்டி ஜாலியாக கொஞ்சம் அங்கே போய் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். பயங்கரமா ஷூட்லாம் போயிட்டு இருக்கு. ஆமாம், இங்கே வந்து காலையில் கப்புள் வீடியோ ஷூட்டு, ஃபோட்டோ ஷூட் அந்த மாதிரிலாம் நடக்கும் இந்த ஏரியாவில். சொல்லுங்க திவ்யா, இந்த தருணத்தை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? சன்னை வந்து மேல பாத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் கடல்ல பாக்குறது ரொம்ப அப்படியே கிளிட்டரிங் மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றிங்க. गाइस இங்க ஒருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன் அவங்களே சொல்லுவாங்க. சொல்லுங்க மேடம். காலையில எந்திரிச்சோடனே ஒரு 2 லிட்டர் பாட்டில், அது 2 பாட்டில் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊத்தி பேக்ல வச்சுட்டு கூடவே பழம், ஸ்நாக்ஸ் எல்லாமே போட்டு வச்சேங்க. ஆனா அத்தனையும் கடைசியில வீட்லயே வச்சுட்டு வந்துட்டாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா? இத்தனைக்கு ஞாபகப்படுத்தினா வேற மறக்காம எடுத்துட்டு வந்துருன்னு ஓகே அப்படின்ட்டு கடைசியில மறந்துட்டு வந்துட்டாங்க. கைஸ் நம்ம இப்ப போற லொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 9 o'clock கம்யூனிட்டி பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனா நம்ம கொஞ்சம் லேட்டா வந்ததுனால டவுட் தான் கிடைக்குமா இல்லையான்னு. டைம் வந்து 7:10 ஆயிடுச்சுங்க. அது ஒரு ஃபீலிங், அந்த கம்யூனிட்டி எல்லாரும் கூட சேர்ந்து உட்கார்ந்து சேர்ந்து சாப்பிடுற ஒரு பிரேக்ஃபாஸ்ட். அது ஃபர்ஸ்ட் எங்க போறேன்னு சொல்லி அப்புறம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? சஸ்பென்ஸ். ஓகே, இனி அடுத்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ல கண்டினியூ பண்றோம். பை. பாட்டி, இங்க சாதனா ஃபாரஸ்ட் எங்க இருக்கு? சரி பரவாயில்ல. கூகுள் மேப்பை மட்டும் நம்பி நம்ம எப்பவுமே போக கூடாதுங்க. நம்ம அண்ணா அக்காட்ட எல்லாம் கேட்டோம்னா தான் கரெக்டான ரூட் சொல்லுவாங்க. சாதனா ஃபாரஸ்ட் இப்படி தானே? இந்த ஊர்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. ரோடு ஃபுல்லா பாத்தீங்களா, ஃபுல்லா சாணி தான். அப்ப நிறைய மாடு தான் இருக்கும் போல. தம்பி, சாதனா ஃபாரஸ்ட் ஸ்ட்ரைட்டா? சரி. போற ரூட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆஃப் ரோடிங் தாங்க. இங்க வந்து ரோடெல்லாம் கிடையாது, பக்காவா ஒரு ஃபாரஸ்டுக்குள்ள போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. செம்ம பீஸ்ஃபுல்லா இருக்குல்ல அது? ஆமா, நீ ஃபர்ஸ்ட் காரை பத்திரமா ஓட்டு. இடையில பாத்தீங்கன்னா and finally நம்ம அந்த உலகத்துக்கு ரீச் ஆயிட்டோங்க. this is the place guys. என்ட்ரன்ஸ்ல இந்த வைப் தெரியுதுல்ல. அண்ட் ஃபைனலி நம்ம லொக்கேஷன் ரீச் ஆயிட்டோங்க. செம்ம பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியா கைஸ். அதுவும் இதுக்குள்ள வரும்போது ஒரு தனி டிஃப்ரெண்டான வைபா இருக்குது. இதுதான் நம்ம இன்னைக்கு தேடி வந்த சாதனா ஃபாரஸ்ட். பாண்டிச்சேரி ஆரோவில்ல தான் இருக்கு. உள்ள வந்து இதே மாதிரி ஸ்டே பண்றதுக்கு ஹட் எல்லாம் இருக்குங்க. பக்கா ட்ரெடிஷ்னலா மேக் பண்ணிருக்காங்க. இங்க யாரு வேணா விசிட் பண்ணிக்கலாங்க, ஃப்ரீ தான். நீங்க சண்டே தவிர எப்ப வேணா வரலாம். உள்ள நம்ம அப்படியே ஃபாரஸ்ட்குள்ள நடந்து போயிட்டே இருக்கணும். போற வழியில அங்கங்க வந்துட்டு வாலண்டியர்ஸ் தங்கறதுக்கு ஹட்லாம் இருக்கும். அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம்னா உள்ள கம்யூனிட்டி கிச்சன் இருக்குங்க. ஸோ நம்ம கரெக்டாக வந்ததும் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. இங்கே ஒரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோ இப்படி தான் நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணணும். உங்களுக்கு காமிச்சிரு. தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதோ பாருங்கள், இவ்வளோதான். தேவையான அளவுக்கு மட்டும்தான் தண்ணி வந்து வெளியே இதே மாதிரி வரும். நைஸில் கரெக்டான டைமில் வந்துட்டு உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்கு. நமக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஹட்டில் தான் எல்லாரும் சேர்ந்து கம்யூனிட்டி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போகிறோங்க. ஸோ கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. யாருமே நமக்கு உள்ளே தெரியாது. லெட்ஸ் கோ அண்ட் சி. நம்ம உள்ளே போனதும் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம விசிட்டர்ஸாக வந்தோம்னா எதுவுமே பே பண்ண தேவையில்லை. ஃபுட்டாக இருந்தாலும் சரி, உள்ள என்ட்ரிக்கும் சரி. பட் நம்ம இங்கே ஸ்டே பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னா 4 days வந்து கண்டிப்பாக இருக்கணும். வாலண்டியராக நம்ம இங்கே ஒர்க் பண்ணிக்கலாம். ஸ்டே ஃப்ரீ தான். ஃபுட்டுக்கு மட்டும் பர் டே 650 பே பண்ணணும். வாட்டர்மெலன் அப்புறம் பனானா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவுக்கு போயிடும். அண்ட் கஸ்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கம்போஸ். Quickly, sir, for future
யா 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 இங்கே வாட்டரில் எப்படி சேவ் பண்ணுறாங்க தெரியுமா? பிளேட் வாஷுக்கு பார்த்தீங்கன்னா 3 பவுல் சிஸ்டம்னு வச்சுருக்காங்க. சாம்பல் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, சோப்பெல்லாம் கிடையாதுங்க. சாம்பல் அப்புறம் அந்த தேங்காய் நாரை வச்சுட்டு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி இதில் போடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு செகண்ட் பவுலு, தேர்ட் லாஸ்ட்டாக வினிகரோ லெமனை போட்ட தண்ணியில் பிளேட்டை ஊற வச்சிடுறாங்க. அப்புறம் இதுதான் குக்கிங் ஏரியா. விறகடுப்பில் தாங்க சமைக்கிறாங்க. கம்யூனிட்டி கிச்சன். ஸோ கைஸ் நாங்கள் உள்ளே போனது என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாங்கள் கரெக்டான டைமில் தான் உள்ளே போனோம். எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் உள்ளே போனதும் அப்படியே வெல்கம் பண்ணுறாங்க. நாங்கள் கொஞ்சம் ஷையாக தான் போனோம். ஏன்னா அவ்வளோ பேர் உட்காந்துட்டு இருக்காங்களே அப்படி நம்ம புது இடத்துக்கு போனால் எப்படி இருக்கும். ஆனால் அங்கே எல்லாரும் வாங்க வாங்க இப்போ தான் வந்தீங்களா உட்காருங்க அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளே அப்படி ஃப்ரீ ஆகிட்டோம், ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகிட்டோம். அப்புறம் போயிட்டு சாப்பாடு எல்லாத்துக்கும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரி நம்ம பாட்டுக்கு சாப்பிட்லான்னு ஒரு நிமிஷம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தா எல்லாம் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா கம்யூனிட்டியாக எல்லாம் ஒன்றா எல்லா பிளேட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. இட்ஸ் நைஸ். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் இருந்துச்சு, அப்புறம் வாட்டர்மெலன் இருந்துச்சு, அப்புறம் ரைஸ் மாதிரி மாதிரி ஒன்று ஓட்ஸ் மாதிரி ஒன்று இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிச்சு அந்த ஓட்ஸ் மாதிரி இருக்கிற ஐட்டம். இதில் மோஸ்ட்லி இங்கேயே விளைவிச்சு எடுத்தது தான் நம்ம அந்த பழம் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு கெஸ்ட் யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் வந்து எஸ் நாங்கள் முன்னேறி வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்துட்டு எல்லாரும் வந்து அவங்க பேர் என்னங்கன்னு கேட்டாங்க. வெல்கம் யா திவ்யா, வெல்கம் யூ சந்தோஷ், வெல்கம் சொன்னாங்க. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் அன்னைக்கு அங்கே இருக்கிற அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் அவங்க சொல்லி முடிச்சுட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நல்லா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டாங்க. இங்கே டாய்லெட்டே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குங்க. 1 லிட்டர் பர் பர்சன் ஒன்லி, ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சுறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு பாத்ரூம் டூர் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. இங்கே வந்து யூரின் போய்க்கலாம், இதுதான் வந்து ஓகேங்களா. அண்ட் இங்கே வந்து தண்ணி யூஸ் பண்ண மாட்டாங்க, தண்ணிக்கு பதிலாக இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு கேட்குறப்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு என்ன ரீசன் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. இதை வந்துட்டு உரமாக ரீசைக்கிள் பண்ணி மரத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்களாம்மா. I came just over 3 years ago. I've been mostly here. Where are you Southern from? Forest. From England. ஓ நைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நமக்கு போய் பார்க்க போகலாம், ஓகேங்களா? இங்கே வந்து பீஸ்ஃபுல்லான இடமா இருக்குது. இங்கே வேறு வேறு கண்ட்ரீஸ்ல இருந்தெல்லாம் அவ்வளோ பேர் வந்து விசிட் பண்ணுறாங்க. நமக்கு இவ்வளோ நாளாக தெரியாமல் போச்சுங்க இப்படி ஒரு இடம் இருக்கிறது. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சது அடுத்தது வந்து ஒரு ஆக்டிவிட்டி கூட்டிகிட்டு போனாங்க. அதுதான் கௌஷாலா. டேய் மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கிற கவ்வோட ஒரு ஒர்க் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஒர்க் ஷாப், ஓகேங்களா? இங்கே இருக்கிற ஒவ்வொரு கவுஸுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குங்க. இதெல்லாம் வந்து ரெஸ்கியூடு கவுஸ் தான். நிறைய ரோட்டோரமாக அடிபட்டு கிடக்கிறதும், அப்புறம் ஓனர்ஸ் வந்து ஸ்ட்ரீட்டில் அப்படி விட்டுட்டு போவாங்கல்ல, அதே மாதிரி இருக்கிற கவுஸ் எல்லாம் வந்து அவங்க ரெஸ்கியூ பண்ணி இங்கே இருந்து அவங்க டேக் கேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு கவுக்கும் ஒரு பேர் இருக்குங்க. அவங்க அதை டேக் கேர் பண்ணுற விதமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு குழந்தைய மாதிரி ஒரு இன்னொரு ஹியூமன் பீனை மாதிரி தான் அவங்க அதை ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே கொஞ்சம் இதே மாதிரி கவுஸ் இருக்குதா. இதை முடிச்சதுக்கப்புறம் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து இதே மாதிரி கொஞ்சம் கவலாக இருக்குது. ஹவ் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? நீங்கள் மாடு எத்தனை வளர்த்திருக்கிறீங்க? நிறைய சாணி வச்சுக்கிறோம், மாடு வளர்த்திருக்கோம். நம்ம அக்கா வந்து பார்த்தீங்கன்னா சாணியெல்லாம் தலையில் வச்சு நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த கவோட பேர் வந்து குட்டி. ஸோ இங்கே எல்லாருமே எல்லாத்தையும் ரொம்ப நல்லா பழகுறாங்க. புதுசாக பார்க்குற மாதிரியே இல்லை. இருக்கிற மக்கள் மட்டும் நைஸ் இல்லை, கல் கூட நைஸாக தான் இருக்கு. வாவ், வாட் எ ரைமிங் கைஸ். இப்போலாம் நான் ரைமிங்ல பேச ஆரம்பிச்சிட்டேன்ல. ரைமிங் திவ்யா புது பேர். ஸோ ஓகேங்க, இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா இங்கே கம்யூனிட்டி குக்கிங் பண்ண போகிறோம். எல்லாரும் சேர்ந்து நாங்கள் குக் பண்ண போகிறோம், ஓகேங்களா? நல்லா இருக்குல்ல பாருங்க. வேலைக்கு போக தேவையில்லை, ஆஃபீஸ் போக தேவையில்லை, ஜாலியாக என்னென்ன சாப்பிடணுமோ ஒரு வேலைக்கு அதே மாதிரி சாப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து சமைச்சு ஜாலியாக கதை பேசி எங்கள் வீட்டில் எல்லாம் இப்படி தாங்க மனுஷங்க மட்டும்தான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மாடு, நாய், பூனை, புலி, சிங்கம் எல்லாம் அப்படிதான் வாழுது. நம்ம தான் பேராசை, கார் வேணும், பங்களா வேணும், அது நமக்கு மட்டும்தான் நீ வேணும். இன்னைக்கு எதிர வந்த கார்ல தானே வந்த. அதான் சொல்றேன், நீ அடுத்தவங்களுக்காக என்ன பண்றோம், நமக்காக மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இது ஒருத்தங்க மட்டும் மைண்ட் வச்சா பத்தாது. உலகத்துல இருக்கிற எல்லாரும் இதே மைண்ட்ல இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அடிவிட்டு ஹாஸ்பிட்டல் போனா காசு 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 கொடு அப்படின்னு கேட்பாங்க. சரி அங்க வந்து இல்ல காசு வேணாம் தம்பி, நான் நீ பாத்துக்கிறேன், என் ஃபேமிலி தானே, உன்னை பாத்துக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அவ்வளவுதான், ஒரு நாள் மாறும் உலகம். நம்புறோம். அண்ட் இதுதான் வந்து கம்யூனிட்டி கிச்சன். எல்லாரும் சேர்ந்து இங்க இருந்தா குக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விறகடுப்பெல்லாம் யூஸ் பண்ணி சமைக்கணும்னு ஆசை தான். ஆனால் வேலை செய்யறதுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் இதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சு ஒன்றா இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாங்க. இங்கேருந்து ஃபாரினர் ஒருத்தங்க நம்ம ஊர் வேஷ்டி கட்டியிருந்தாங்க. பட் அவனுக்கு கொஞ்சம் கட்ட தெரியல, அதனால அகில் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். நைஸ். நம்ம பிரதர் வந்து பாத்தீங்கன்னா வேட்டியில எப்படி அழகா இருக்க பாருங்களேன். யூ லுக் சோ சூப்பர். Thank you so much. வேஷ்டி. Yeah, Wasty. Yes. Wasty. Wasty. Okay. So you're from Netherlands, right? Yeah, I'm from Netherlands. Yeah, from And your name? like Bastiaan. Bastiaan. Yeah. Agil.
Ja, okay. Agli. அகில் 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 இல்ல Agli. அகில் Akil. Yeah. Oh, okay. Santosh. Okay. Nice to meet you. Yeah. He said Chennai people are so nice. ஸோ இதுதான் நம்மளோட கிச்சன். இஃப் பாசிபிள் கேன் யூ இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்? Yeah, sure. Just give me 5 minutes. ஓகே டேக் யூர் டைம். I'm going to make cooking soup though. இன்னைக்கு குக்கிங் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஆயிலாக யூஸ் பண்ணாமல் நல்லா ஹெல்த்தியாக ஸ்டீமில் குக் பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் இவங்க தாங்க இந்த ஃபாரஸ்ட் கிரியேட் பண்ணதுக்கான ரீசனே. இந்த ஃபாரஸ்ட்குள்ளே இந்த மாதிரி ஹட்லாம் நிறையா இருக்குது, அங்கே தான் வாலண்டியர்ஸ் எல்லாமே ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஈவன் இந்த ஹேண்ட் வாஷ் பண்ணுறப்ப தண்ணி இவ்வளோ சேவ் பண்ணுறாமா, நம்மளாம் எவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஃபீல் ஆச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக லைஃப்பில் ஒன் டைமாவது இந்த இடத்துல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ரொம்ப பக்கம் தாங்க, நம்ம சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி தானே, ஒரு 2.5 hours டிரைவில் நம்ம போயிடலாம். ஸோ அங்கே போயிட்டு அந்த சூப்பரான இடத்தெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து கோஸ்டாப்பில் தான் நைட் ஸ்டே பண்ண போகிறோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக அப்படியே தியேட்டரில் உட்கார்ல மாதிரி உட்காந்து இங்கேருந்து ப்ரொஜெக்டரில் நமக்கு மூவிஸ் இந்த மாதிரிலாம் பார்த்துக்கலாம். செம்ம டயர்டுங்க, நேற்று நைட்டு சுத்தமாக தூங்கவே இல்லையா. ஸோ மேலே போய் நல்லா ரெஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா, பாய். ஆரோவில் இருக்கிற கோஸ்டாப்பில் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டே பண்ண போகிறோம். இந்த ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா நீட்டாகவும் இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், அண்ட் பக்கத்தில் நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. இந்த 3 பெட்டு தான் நம்மளோடது. ஸோ இப்போ நம்ம வந்து ஆரோவில் பீச்சுக்கு வந்திருக்கோங்க. இதுதான் ஆரோவில் பீச். நீங்கள் சென்னையில் பீச்சே பார்த்துருக்கீங்க? ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பீச்சில் தனி அழகா இருக்குங்க. இந்த பீச்சில் வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடு உங்களுக்கு சுடுகாடு பார்க்க முடியும். பாத்தீங்களா சுடுகாடு? அப்படி இல்ல, பாண்டிச்சேரி ஃபுல்லா ஒரு ஃபாரின் மாதிரி வைபா இருக்குதுங்க. ஃபுல்லா ஃபாரினர்ஸ், அப்புறம் கோவா மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. ஸோ அதுக்காக வேணா பார்க்கலாம். கண்டிப்பா. இப்படி வேற பேசக்கூடாது. இந்த டயலாக் நான் தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் கொஞ்ச நேரம் முன்னாடி. அது இப்போ எனக்கே திரும்பி இருக்கிற ப்ளாக் எடுக்கும்போது. இன்னைக்கு இந்த வீடியோ இங்கிருந்து என் பண்ணிக்கிறோம். நாளைக்கு ஆரோவில் 1000 rupees வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சூப்பரான வீடியோ வரப்போகிறது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டே டியூனா இருங்க. பாய்.